அனைத்து நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் குரூப் 2 2A தேர்வோடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க. நான் ஏன் கம்மியாக போட்டேன்றதை நான் சொல்கிறேன். நான் எப்படி சர்வே பண்ணன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லாஸ்ட் குரூப் 2 என் கூட எழுதினவங்களுடைய நான் சர்வே கேட்டேன். அவங்க எல்லாருமே சொன்னது தான், ஜிகே பார்ட்டை பொறுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குரூப் 1 அளவுக்கு இருந்துச்சு, அதனால் எங்களால் சரியாக எழுத முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாமே போஸ்டிங்கில் தான் இருக்காங்க. நானுமே போஸ்டிங் போனேன், ஆனால் நான் எதிர்பார்த்த துறை கிடைக்கல, அதனால் நான் வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் அந்த சயின்ஸ் கொஷின், அந்த இரும்பு கருப்பு தாதுன்றது நிறைய கொஷின் இது மாதிரி இருந்தது. இது எல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. எக்ஸாம் எழுதும்போது நம்மளுடைய மனநிலையே வேறு மாதிரி மாற்றிடுச்சு. இவங்க சிலபஸை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. சிலபஸ்லேருந்து கேட்டாவே இவங்களால சரியாக கேட்க முடியாது. இதை தாண்டி வெளியே போய் இவங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. இது கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே கேட்டுட்டாங்க. அது பெரிய ட்ராபேக் தான் நமக்கு. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு யாருமே 80+ மேலே போகலை. ஒருத்தர் கூட 90+ன்னு சொல்ல, ஒருத்தர் மட்டும் சொன்னார் 86ன்னு சொன்னார். அதிகபட்சம் சொன்னவங்களாம் 80 தான். அப்போ நான் ஆவரேஜாக போட்டது 78. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் இவ்வளோ தான் வரும். ஏன் வரும்னு சொன்னேன், ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 135 தான் இருக்குது. அதனால தான் நான் 135லேருந்து சென்டர் பாயிண்ட் வச்சேன். நம்ம தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் நம்ம அடுத்து பார்க்கலாம். கீ சேலஞ்ச் பணிகள் முடியணும். அடுத்தது இறுதியான விடைகள் வெளியிடப்படணும். அது இல்லாமல் குரூப் 1 தேர்வு டிசம்பரில் நடக்குது. அதனால் அது முடிவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். டிஎன்பிசி தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ரிசல்ட்டை விடுவோமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்றோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்த்து இருக்கலாம். அவர் சொன்னபடி பார்த்தா கூட நமக்கு டிசம்பர், அதாவது குரூப் 1 பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் 50 நாளில் வெளியிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக டிசம்பரில் ரிசல்ட் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி இல்லை மார்ச்சில் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எக்ஸாம் எப்படி நடத்த போகிறான்றது அவங்க சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது ரிசல்ட்டு வராது, டவுட் தான் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தமிழ் பாடங்களை நீங்கள் தவிர்த்துட்டு மேத்ஸு, ரீசனிங், குரூப் 2 2A உடைய சிலபஸை நீங்கள் நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரிசல்ட்டு வந்த பிறகு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப முட்டாள்தனம். அதனால் நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. படிக்கிறது எப்போதுமே வீணாக போகாது. சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட்டே வரலன்னா கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் அதை கொண்டு போயிடலாம். நீங்கள் தயக்கப்படாமல் படிக்கணும். படிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. நிச்சயமாக நம்ம உழைச்சா நமக்கு அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற ஒவ்வொருத்தருமே நினச்சிங்க, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வேலைக்கு போவோன்றதை நினச்சிட்டு படிங்க. நீங்கள் அது மாதிரி நினச்சா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாசிட்டிவிட்டியை பார்க்க முடியும். இல்லைடா கண்டிப்பாக முடியாது. இது போட்டித் தேர்வுக்கான ஃபீல்டு. அடுத்தது குரூப் 2 2A தேர்வுக்கு செலக்ட் ஆனவங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். நான் எழுதுவேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், இல்லை முடிச்சிருவேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நாங்களாம் எழுதும்போது அப்படி தான் நினச்சி எழுதணும். கையெழுத்து என்னெல்லாம் மாற்ற சொன்னாங்க. நான் பல முறை எனக்கு சொன்னாங்க, ஆனால் நான் மாற்றவே இல்லை. கடைசியில் எனக்கு 2Aல தான் போஸ்ட் வந்துச்சு. அதுவும் நான் எதிர்பார்த்த போஸ்ட் எனக்கு கிடைக்கல. அதுவே எனக்கு பெரிய வேதனை தான். கிட்டத்தட்ட 6 மாதம் சென்னையில் போய் தங்கி எனக்கு நிறைய செலவினங்கள் ஏற்பட்டுருச்சு. அந்த நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் சென்னைக்கு போய் தங்கி படிக்கிறவங்க முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல ரூமாக இருக்கணும். பக்கத்துலேயே நம்ம சாப்பிடக்கூடிய இடங்கள் இருக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ரூம்மேட்ஸ் நல்லவங்களாக இருக்கணும். இல்லாட்டா அவங்களே நமக்கு பெரிய தொந்தரவாயிடுவாங்க, தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் டாபிக் பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள், சுற்றுச்சூழல், பெண்கள், குழந்தைகள், இந்த தலைப்பில் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க.